நம்முடைய சங்கல்பம் என்னன்னா, இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அண்ணே, நான் வந்திருக்கேன். நான் இன்னையிலிருந்து என் பாக்கெட்ல 100 உறுப்பினர் கார்டை வச்சுக்குவேன். நான் 100 உறுப்பினர் கார்டை எனக்கு என்ன 60 நாள் இருக்குண்ணே. நான் ஒருத்தரும் கூட பாரதிய ஜனதா கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய நான் 100 உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு நான் சேர்த்துவேன். காலையில கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவேன். மோடியை பிடிக்கும், ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாம இருப்பார், உறுப்பினராக சேர்த்துவேன். மோடிஜியை பத்தி தப்பா யார்கிட்டயே பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசுவேன். 10 வீடு காலையில ஏறி இறங்கிட்டு என் வேலைக்கு போவேன். வேலை முடித்து விட்டு வந்த பிறகு 5 வீட்டுக்கு போயிட்டு வருவேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் எட்டி பார்த்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல அடுத்த 3 நாள் நான் போவேங்க. ஒரு ரோஸ் எடுத்துட்டு போவேன், ஒரு பூ எடுத்துட்டு போவேன். ஒண்ணுமே இல்லையா, வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு டப்பால போட்டுட்டு போவேன். என்னுடைய வாழுகின்ற பகுதி, என்னுடைய தெரு, என்னுடைய வார்டு அனைவரும் நரேந்திர மோடியின் பக்கம் வருவதற்கு நான் உழைப்பேன் என்பதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 100 கார்டு வாங்கிக்கங்க. மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, உறுப்பினர் அட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கங்க ஐயா. நீங்க தனிப்பட்ட முறையில் வாக்கு பெட்டியிலே போலாகிற அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் என்னன்னா, நான் ஒரு 300 பேர்த்த ஓட்டு போட வச்சிருக்கேன் அப்படிங்கறதாங்க என் சந்தோஷம். அது ஒன்றை மட்டும் நாம் ஒருவரும் செய்தால் வெற்றி ஏன் நம்ம பக்கம் வராம போங்க ஐயா. நிச்சயமா வெற்றி நம்ம பக்கம் வரும். நீங்க நினைக்க கூடாது, மோடி அவர்களாக இருந்தாலும் அவரால் ஒரு அளவுக்கு தான் இந்த பாரத்தை இழுக்க முடியுங்க ஐயா. எல்லாம் நாம் மோடியினுடைய தலையின் மீது போடக்கூடாது. மோடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதனும் அவ்வளவுதான் சுமையை சுமக்க முடியும். அந்த சுமையை சுமக்க வேண்டிய நேரத்தில் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இப்ப சுமையை நம்ம தோல் மேல் எடுத்து நம்ம வைக்கணும். மோடி அவர்களுக்கு அதிக சுமை கொடுக்க கூடாது. அண்ணே, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 20 முறை பிரச்சாரம் பண்ண வந்தா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சூப்பரா தாங்கய்யா இருக்கும். இல்ல மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நின்னா சூப்பரா இருக்கும், கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். இல்ல மோடி அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 20 நாள் தமிழ்நாட்டு பக்கம் வந்தா சூப்பரா இருக்கும். மோடி அவர்கள் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு வந்தா சூப்பரா இருக்கும். மோடி அவர்கள் என் சட்டப்பேரவையில் ஒரு கூட்டம் போட்டா சூப்பரா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களும் அதே போல் நினைத்தால் ஒரு மோடி எவ்வளவுங்க ஐயா வேலை செய்ய முடியும்? மோடி அவர்களுக்கு இருப்பது 24 மணி நேரம். மோடி அவர்களுக்கு இருப்பதும் 60 நாள் தான். இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், ஒரு சங்கல்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணே, 100 உறுப்பினரை நான் சேர்த்துவேன், 300 ஓட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் போல் பண்ண வைப்பேன். ஐயா 60 நாள் இருக்கு, 60 நாள் இருக்கு. இத்தனை காலமா இதுக்கு தாங்க ஐயா உழைச்சிருக்கோம். 9 ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் இதுக்கு தாங்க ஐயா. 9 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததெல்லாம் இதுக்குத்தான். 9 ஆண்டுகளாக பொய் பிரச்சாரம் சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசியதெல்லாம் இதுக்குத்தான். 9 ஆண்டுகளாக வேறு வேறு சமுதாயத்திலிருந்து தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணே, சண்டை போட்டு சட்டை கிழிஞ்சு கட்சியை வளர்த்திருக்க இதுக்குத்தான். அண்ணே, ஒரு கொடியேற்றுறதுக்கு காவல்துறையினை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க இதுக்குத்தான். அண்ணே, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் என்னை மண்டபத்தில் உட்கார வைத்திருந்தார்கள் இதுக்குத்தாங்க ஐயா. அண்ணே, பாரதிய ஜனதா கட்சிக்காக ஏகப்பட்ட நேரத்தை கொடுத்து பொருளாதாரத்திலிருந்து நான் நலிவடைஞ்சிருக்கிறேங்க ஐயா இதுக்குத்தான் ஐயா. குழந்தைகளோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபேமிலிக்கு கூட நேரத்தை கொடுக்க முடியல, கட்சி நேரத்துக்கு அதிகமாக கொடுத்திருக்கேன் இதுக்கு தாங்க ஐயா. இத்தனை காலமாக நீங்கள் செய்த இத்தனை சங்கல்பத்திற்கு 60 நாட்களிலே நீங்கள் செய்ய போகின்ற உழைப்பு தான் அதற்கு சாட்சிங்க ஐயா. இந்த 60 நாள் நம்ம கோட்டை விட்டு வென்றால் வரலாறு நம்மை மன்னிக்காதுங்க ஐயா, சென்னை நம்மை மன்னிக்காது.